இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? யாருடைய அருளில் நாம் வாழுகிறோம்? யாருடைய ரிஸ்கை, யாருடைய நியாமத்தை அனுபவிக்கிறோம்? நம்மளுடைய செயல்களில் நாம் யாரை திருப்திப்படுத்த போகிறோம்? படைப்புகளையா, படைத்தவனையா? அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய அழகை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் பார்ப்பது உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்மில் அதிகமானவர்கள் தன்னுடைய நல்ல செயல்கள், வணக்கமாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, அதல்லாது வேறு பல விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, இதன் வழியாக அவர்கள் யாரை திருப்திப்படுத்த நாடுகிறார்கள்? யாருடைய பொருத்தத்தை தேடுகிறார்கள்? ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த நிர்வாகத்துடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் இருக்கக்கூடியவர் தலைவருடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கக்கூடியவர் அரசாங்கத்தினுடைய பொருத்தத்தை, அவருடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார். நான் கேட்கிறேன், படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கும் பொழுது, இந்த சூழ்நிலைகளையும் நிஅமத்துகளையும் கொடுத்தவன் அவனாக இருக்கும் பொழுது எதிர்பார்க்க வேண்டிய திருப்தி அவனிடத்திலிருந்து அல்லவா? இன்றைக்கு நம்ம சேவைகள் பரவி கிடக்கிறது. ஒரு காலம் இருந்தது, எல்லாம் எழுத்து வடிவில் இருந்தது. அந்த காலம் மாறி போய் பிறகு வந்தது, அதாவது குரல் பதிவு, வாய்ஸ் ரெக்கார்ட், இப்படி வந்தது ஒரு காலம். நான் எதுக்கு இது ஞாபகப்படுத்துகிறேன்? இன்றைய நவீன காலத்தில் சோசியல் மீடியா ஒரு சிறிய ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரு சிறிய வீடியோ கிளிப் வழியாக உலகம் முழுவதும் தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிற இந்த நவீன வளர்ச்சி, இதை பயன்படுத்துகிற நாம் ஒரு பதிவை இடும் பொழுது யாருக்காகவே இதை செய்கிறோம்? மார்க்கம் பேசுகிறோம், சமூகம் நலம் பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம், நிறைய கருத்துக்களை சொல்ல வருகிறோம். யாருக்காக வேண்டி? இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் சோசியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் அதிகமான ஈடுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் ஆழமாக பேச போனால் நம் சமூகத்தில் நடக்கிற அவல நிலை பேசுவதற்கு நாவு கூசுகிறது. நான் அந்த தலைப்புக்குள் செல்லவில்லை. நல்ல காரியங்கள் வழியாக நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்க வேண்டும். அதே சமயம் அவர் திருப்தி பெறுகிற மாதிரி நம் செயல்கள் அமைய வேண்டும். யாருக்காக வேண்டியும் எவருக்காக வேண்டியும் 4 பேர் புகழ்ந்து பேசுவதற்காக வேண்டி என்னுடைய பேச்சு செயல் அமையக்கூடாது, அமைத்துக் கொள்ளவும் கூடாது. காசு, பணம், வருமானம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டிதான் அது அமைய வேண்டுமே ஒழிய பிறருக்காக வேண்டி அல்ல. என்னுடைய பேச்சில் சுருக்கம், உங்களுடைய செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நல்ல அமல்களும் காரியங்களும் யாருக்காக வேண்டி இருக்கிறது? யாருடைய பொருத்தத்தை நாடி இருக்கிறது? இதை மட்டும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்களேன். கொஞ்சம் ஆழமாக, நான் யாருக்காக வேண்டி இருக்கிறேன்? என்னுடைய செயல்கள் இதெல்லாம் எனக்கு யாரு கொடுத்தா? இதையெல்லாம் எனக்கு கொடுத்தது யார்? கொடுத்தவனை மறந்து விட்டு யாருடைய திருப்தியோ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, இது முறைதானா, சரிதானா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். உங்களையும் உங்கள் செயல்களையும் படைத்தவன் அல்லாஹ். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை அல்லாஹ் கூர்ந்து கவனிக்கிறான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர்.
உங்கள் உள்ளங்களில் இருப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். உங்கள் செயலுக்கு பின்னால் எதை நீங்கள் நாடுகிறீர்கள், உங்கள் செயல்களுக்கு பின்னால் யாருடைய திருப்தியை எதிர்பார்க்கிறீர்கள், இதையும் அல்லாஹ் பார்க்கிறான், கவனிக்கிறான், அறிகிறான் என்பதை அல்லாஹ் அருள்மறையாம் திருவசனத்து வழியாக ஞாபகப்படுத்துகிறான். வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அய்யுர்லூஹு இன் கானூ முஃமினீன். முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் அவர்கள் திருப்திப்படுத்துவார்கள், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை தான் அவர்கள் பெறுவார்கள் என்பது அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே என்னுடைய அசைவுகள், என்னுடைய சேவைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய தர்மங்கள், என்னுடைய சகல நல்ல அமல்களும் அனைத்தும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்திற்காக வேண்டி இருக்க வேண்டும். இது முஃமினுடைய ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய யதார்த்தமான குணம். இந்த இடத்தில் இது இல்லாமல் போய்விட்டால் நாளை கியாமத்து நாளையில் அவன் எவ்வளவு அமல் செய்தாலும் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்காக வேண்டி இல்லை என்றால் நாளைக்கு அவன் ஓட்டாண்டியாக, கைசேதவாதியாக வெறுமினே வந்து நிற்பான் என்பது சந்தேகமில்லை. கியாமத்து நாளில் ஒரு மனிதர் வருவார், நிறைய அமல்களோடு வருவார். ஆனால் அந்த அமல்கள் எதுவும் அவருக்கு பலன் கொடுக்காது. நிறைய அமல் செய்தவனாக இருப்பான், கியாமத்தினாலே அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்லுவான் ஒரு கட்டத்தில், நீ இந்த செய்த அமல் எனக்காக வேண்டி இல்லையே, நீ ஒருவனை திருப்திப்படுத்த வேண்டும், அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்தார் என்று அவனிடத்தில் போய் கூலியை கேட்டுக்கொள் என்ற அளவுக்கெல்லாம் அங்க சொல்லப்படும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறார்கள். மன்சூர் தக்கி என்கிற ஒரு மாபெரும் இறை நேசருடைய வாழ்க்கையில் நடந்த செய்தி. அவர்களுடைய சீடல் ஒருவர் மன்சூர் தக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு கனவு காணுகிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்தீர்களே, இப்போ அல்லாஹ்வுடைய இடத்தில் இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கும் பொழுது மன்சூர் தக்கி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான், எனக்காக வேண்டிய மன்சூரே நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள், என் பொருத்தத்திற்காக வேண்டிய என் திருப்திக்காக வேண்டிய என்ன அமல் செய்தீர்கள் என்று என்னிடத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்தேன், உனக்காக வேண்டிய தொழுதேன், உனக்காக வேண்டிய ஜிஹாது செய்தேன், உனக்காக வேண்டிய தர்மம் செய்தேன், உனக்காக வேண்டிய ஜகாத் கொடுத்தேன், அனைத்து விஷயத்தையும் நான் சொன்னேன். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னது, இது அனைத்தும் நான் விதித்ததனால், கட்டளையிட்டதனால் நீங்கள் செய்தீர்கள், இதை செய்யாமல் போனால் நீங்கள் குற்றவாளியாகுவீர்கள் என்பதற்காகவே நீங்கள் செய்தீர்கள், எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்கும்போது எனக்கு பதில் தெரியவில்லை. மன்சூர் தக்கி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், என் நிலை அதோ கதிதான் என்று நான் நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்னிடத்தில் சொன்னான், மன்சூரே, உங்கள் செயல்கள் அனைத்தும் நான் பொருந்தி கொண்டேன், ஆனால் என்னுடைய விருப்பத்தை பெற்று ஒரு செயல் உங்களிடத்தில் நடந்திருக்கிறது. எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு செயலை செய்தீர்கள், அது எனக்கு உங்களுடைய ஹஜ்ஜை விட, உங்களுடைய தொழுகையை விட, உங்களுடைய ஜிஹாதை விட எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது என்று சொல்லும் பொழுது மன்சூர் தக்கி ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, அது என்ன செயலியா அல்லாஹ்? அப்போ அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறான், ஒரு கணம் நீங்கள் ஒரு பாதையில் 1000 சீடர்களுக்கு மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பனையோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது போற பாதையில் மனிதனுக்கு தீங்கிழைக்கிற ஒரு பொருள், அது வாழைப்பழத்தினுடைய தொலி என்று கூட சொல்லப்படுகிறது. அது பாதையில் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள், இன்னொருவருக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் என்பதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம இதை எடுத்து நம்ம கையால் போடுவோம் என்று நீங்கள் குனிந்து அதை எடுத்து அப்புறப்படுத்தினீர்கள். நீங்கள் நினைத்திருந்தால் மன்சூரே, உங்கள் சீடரில் ஒருவரை ஏறி அதை நீங்கள் செய்திருக்கலாம், என்றாலும் எனக்காக வேண்டி அதன் செயலை நீங்கள் செய்தீர்களே, அந்த ஒரு செயல், அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் இருந்த என் நினைவு எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது, எனக்காக நீங்கள் செய்தது, என் திருப்தி, என் பொருத்தத்திற்காக நீங்கள் செய்தது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, அதை நான் ரசித்தேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதுதான் மன்சூர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ் என்னை முழுமையாக பொருந்தி கொண்டால் ஒரு சிறிய செயல் இல்லை. முக்குரியவர்களே, இதுவெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துகிறோம்? அதாவது சடங்கு சம்பிரதாயம் மாதிரி சும்மா ஏதோ பயானுக்கு வந்துட்டோம், பேசிட்டோம், நீங்களாம் ஒரு டைம் பாஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல. இந்த முயற்சிகள் இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு
இனி அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கு இது மிகப்பெரிய பலனாக இருக்கும். நாம் ஹயாத்தாக இருப்போமோ இல்லையோ தெரியவில்லை, இது நன்மை நமக்கு வந்து சேரும். இதன் வழியாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள மாட்டானா என்கிற ஒரு எண்ணம். இந்த சேவைக்கு பின்னால் பலர்களுடைய உழைப்பு இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, கண்விழிப்பு இருக்கிறது, சிரமம் இருக்கிறது. இது அனைத்தும் தாங்கிக் கொள்வது அந்த ரப்புக்காக வேண்டி. நிச்சயம் அது அல்லாஹ் பலன் தருவான் என்கிற நம்பிக்கை. இது வர வேண்டும், இது இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்தை உங்கள் செயல்களில், உங்களுடைய எண்ணங்களில், உங்கள் காரியங்களில் அவன் பொருத்தத்தை மட்டுமே நாடுங்கள். இன்றைக்கும் அவன் உங்களுடன் இருப்பான்.